அளவிலா கருணையும் ஈடு இணை இல்லாத பெருங்கிருபையும் உடைய அந்த எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாவை போற்றி துதித்தவனாக சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு ஒழுக்கத்தையும் வாழ்க்கை நெறியையும் கற்றுத்தந்து அதன்படி ஒழுகி இந்த உலகத்தில் அமைதியை ஏற்படுத்திய அனைத்து இறைத்தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த இறைத்தூதரின் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் தோழியர்கள் மீதும் இன்னும் இறைவனுடைய நல்லடியார் அனைவரின் மீதிலும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்களே, உங்கள் அனைவரின் மீதும் இஸ்லாமிய முகமனாகிய இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் உண்டாகட்டும் என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். டாக்டர் ஜெஃப்ரி லேங் அவரை பற்றிய ஒரு உரையைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். யார் இவர்? டாக்டர் ஜெஃப்ரி லேங் அமெரிக்காவில் உள்ள கன்சாஸ் பல்கலைக்கழகத்தில், யூனிவர்சிட்டி ஆஃப் கன்சாஸ், கணிதத்துறையில் இஸ் a professor of mathematician, associate professor of mathematician, பேராசிரியராக இருப்பவர். தன்னுடைய 28வது வயதில் இஸ்லாத்தை தழுவியவர். தன் 16 வயதிலிருந்து இஸ்லாத்தை ஏற்கும் வரை ஒரு நாத்திகராகவே இருந்தார். நேர்த்தியாக பேசக்கூடியவர். அவருடைய கருத்துக்களாகட்டும், அதை அவர் சொல்லக்கூடிய விதமாகட்டும், கேட்பவர்களை சிறிதாவது தூண்டி சிந்திக்க வைத்துவிடும். அப்பேற்பட்டவர். அவர் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தவர். என் தாய் கடவுள் நம்பிக்கை மிக அதிகமுடையவர், மிக இனிமையானவர். என் தந்தையும் கடவுள் நம்பிக்கை உடையவர்தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக குடிப்பழக்கத்துக்கு அவர் ஆளாகிவிட்டார். அவருடைய வன்முறைக்கு அதிகம் இலக்கானது எனது தாய்தான் என்று சொல்வார். என் தந்தையால் என் தாய்க்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் மிக மோசமானவை. என் தாய் என் தந்தையின் வன்முறையால் மனநிலை பாதிக்கப்பட்டவராக மாறிவிட்டார். எனக்கு இன்றும் நினைவில் இருக்கிறது, 7-8 வயதில் கடவுளிடம் நான் வேண்டிக் கொள்வேன், கடவுளே, என் தந்தை எங்களிடமிருந்து அழைத்து சென்று விடு என்று. இந்த சூழ்நிலைகள் தான் என்னை நாத்திகனாக மாற்றின. என் தாய் கடவுளையே தன் துணையாக கொண்டவர். அப்படிப்பட்ட நல்லவருக்கு, தன்னை நாடியவருக்கு ஏன் இந்த கடவுள் இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன். ஏன் ஒருவன் மற்றொருவனை அடக்கி ஆள வேண்டும்? அதனை ஏன் இறைவன் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் என் மனதில் தோன்றியது. உலகில் எங்கு பார்த்தாலும் ஊழல்கள், வன்முறைகள், அநியாயங்கள், இதையெல்லாம் அடக்காமல் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்று நினைப்பேன். இறைவன் பூரணமானவன் என்றால் அவன் உருவாக்கிய இந்த உலகமும் பூரணமாகத்தானே இருக்க வேண்டும். நல்லதெல்லாம் இறைவனிடமிருந்து வந்ததென்றால் தீமையும் அவனிடமிருந்து தானே வந்திருக்க வேண்டும். இப்படி என்னுள் பல கேள்விகள். முடிவில் கடவுளே இல்லை என்று என் 16ஆம் வயதில் நான் முடிவெடுத்து நன்றாக படிக்க ஆரம்பித்தேன். கடுமையாக உழைத்தேன். நல்ல வேலையிலும் சேர்ந்தேன். நான் சான் பிரான்சிஸ்கோ பல்கலைக்கழகத்திற்கு வந்தபோதுதான் இஸ்லாம் எனக்கு அறிமுகமானது. ஒரு அருமையான இஸ்லாமிய குடும்பத்தை சந்தித்தேன். நிறைய முறை அவருடைய வீட்டிற்கு நான் சென்றிருக்கிறேன். கடவுளை பற்றிய என்னுடைய கேள்விகள் அவர்களிடம் நான் கேட்பேன். என்னுடைய கேள்விகள் பெரும் தர்ம சங்கடத்தில் அவர்களை ஆழ்த்திவிடும். பதிலளிக்க முடியாமல் அவர்கள் கஷ்டப்படுவார்கள். இன்னும் ஒருமுறை அப்துல்லா யூசுப் அலியால் மொழிபெயர்க்கப்பட்ட ஆங்கில குரானை எனக்கு அவர்கள் பரிசளித்தார்கள். தங்களால் தான் அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. குரானை படித்தால் அவருக்கு பதில் கிடைக்கலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம்.
அந்த குரானை படிக்க வேண்டும் என்று அப்போதைக்கு நான் விரும்பவில்லை. குரானை என் வீட்டில் இருந்த புத்தக மேசையில் வைத்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டேன். பல நாட்கள் அந்த குரான் அங்கே இருந்தது. ஒரு நாள் ஓய்வு நேரம் வந்தது. என்னிடம் இருந்த அனைத்து புத்தகங்களையும் படித்தாகிவிட்டது. புதிதாக படிப்பதற்கு ஒன்றும் இல்லை. அப்போது மேசையில் இருந்த அந்த குரான் கண்ணில் பட்டது. வீட்டில் போர் அடிக்கும் போது ஒரு வார இதழை எடுத்து 4 பக்கங்களை புரட்டி பின்னர் வைத்து விடுவோமே, அதுபோல நினைத்துதான் குரானை நான் திறந்தேன். குரானில் குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் எனக்கு இல்லை. என்னை பொறுத்தவரை கடவுள் இல்லை, அவ்வளவுதான். இது மற்றொரு புத்தகம், அவ்வளவே என்று எண்ணினேன். முதல் அத்தியாயத்தை பார்த்தேன். அல் ஃபாத்தியா என்று எழுதப்பட்டிருந்தது. அதில் 7 வசனங்கள், நல்ல அழகான கோர்வையான வசனங்கள். முஸ்லிம்கள் குரானை இறைவேதம் என்று சொன்னாலும் என்னை பொறுத்தவரை அது மனிதரால் எழுதப்பட்டது. அதனால் இந்த புத்தகத்தை எழுதியவர் ஒரு நல்ல இலக்கியவாதி என்று பாராட்டினேன். நல்ல புத்திசாலி என்று நினைத்தேன். படிப்பவர்களை துவக்கத்திலேயே இவர் கட்டி போட்டு விடுகிறாரே என்று நினைத்தேன். அதில் ஒரு வசனம், தீர்ப்பு நாளின் அதிபதி. என்ன, தீர்ப்பு நாளா? இவரே மக்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரா, பிறகு இவரே தீர்ப்பு சொல்வாரா என்று எனக்கு கோபம் மேலிட்டது. முதல் சூரா என்னை மேற்கொண்டு படிக்க தூண்டியது. அடுத்த அத்தியாயம் சூரத்துல் பஹரா. அதன் 2வது வசனம், இது திருவேதமாகும், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, பயபக்தி உடையோருக்கு நேர் வழிகாட்டியாகும். மீண்டும் ஒரு முறை படித்தேன். இது திருவேதமாகும், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, பயபக்தி உடையோருக்கு நேர் வழிகாட்டும். என்ன ஒரு அதிகாரண தோரணை என்று வியந்தேன். நிச்சயமாக இந்த புத்தகத்தை எழுதியவர் மிகப்பெரிய அறிவாளிதான். அது மட்டுமல்லாமல் ஒரு அறிவு சார்ந்த விவாதத்திற்கு என்னை நான் தயார்படுத்திக் கொண்டேன். அந்த வசனங்கள் படித்து கொண்டே வந்தேன். அந்த சூராவின் 30வது வசனம் ஒரு கணம் என்னை திக்கு முக்காட செய்துவிட்டது. ஏனென்றால் என் மனதில் நீண்ட நாட்களாக இருந்த கேள்விகள் அங்கு கேட்கப்பட்டிருந்தன. பிறகு தனிப்பட்ட முறையில் என் கேள்விகளுக்கு விடைகள் கிடைத்தன. குரானின் வசனங்கள் ஆணித்தரமானவை, ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்டவை. பிறகு எனது 28வது வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். ஒரு முறை என் மகள் என்னிடம் கேட்டாள், சரி டாட், குரான் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்து விட்டது. ஆனால் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் ஒரு புத்தகம் பதிலளித்து விட்டால் மட்டும் இறைவன் இருக்கிறார் என்று ஆகிவிடுமா? அல்லது அந்த புத்தகம் இறைவனிடமிருந்து வந்துவிட்டதாகத்தான் நீங்கள் நினைத்து விட முடியுமா என்று கேட்டாள். இது என்னிடம் பலரும் கேட்கக்கூடிய அர்த்தமுள்ள கேள்வி. நான் குரானை மேன்மேலும் படிக்க படிக்க என் கேள்விகளுக்கு பதில் கிடைக்க துவங்கின. பதில்கள் கிடைக்க கிடைக்க நாத்திகத்தை கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டேன். நான் எந்த அளவு குரானை மேற்கொண்டு படித்தேனோ அந்த அளவு நாத்திகத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டேன். நான் கடவுளே இல்லை என்பதில் மிக உறுதியாக இருந்தவன். யார் எப்படி விளக்கினாலும் கடவுள் இல்லை என்பதில் நான் உறுதியாக நிற்பவன். ஆனால் குரான் அதனை பற்றிய நிறைய கேள்விகளை எழுப்பிவிட்டது. அது மட்டுமல்லாமல் குரானை ஏன் கடவுள் அநியாயக்கார மனிதனை படிக்க வேண்டும் என்ற அந்த கேள்விதான் அது. என்னுடைய கேள்வியை இங்கே வானவர்கள் கேட்கின்றார்கள். இன்னும் இறைவன் வானவர்களை நோக்கி, நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று கூறிய போது அவர்கள், நீ அதில் குழப்பத்தை உண்டாக்கி இரத்தம் சிந்துவோரை அமைக்கப் போகிறாய், இன்னும் நாங்களோ உன் புகழ் ஓதியவர்களாக, உன்னை துதிப்பவர்களாக, உன் பரிசுத்தத்தை போற்றியவர்களாக இருக்கின்றோமே என்று கூறினார்கள். இந்த வசனம் என் மனதில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. நான் நாத்திகனாக மாறியதில் இந்த ஒரு கேள்வி நிச்சயமாக முக்கிய பங்கு உண்டு. வானவர்கள் கேட்பது நியாயம்தானே? அவர்களோ தவறு செய்யாதவர்கள், இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள், அவர்களையே பூமியில் வாழ வைத்திருக்கலாமே. ஏன் இந்த அநியாயக்கார மனிதனை படைக்க வேண்டும்? வானவர்களின் கேள்வி மிக நியாயமானது. இதற்கு என்னதான் பதில் என்று ஆர்வமுடன் மீண்டும் படிக்க ஆரம்பித்தேன். அதே வசனத்தில் அவன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என கூறினான். என்ன நீ அறிவாயா? ஏன் பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை படைத்தால் என்று கேட்டால் அனைத்தையும் நான் அறிவேன் என்பது பதிலா? இப்போது
குர்ஆனுடன் நான் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்து விட்டேன். இந்த குர்ஆனை முழுமையாக படித்து என் மற்ற கேள்விகளுக்கும் என்ன பதிலளிக்கிறது என்று ஒரு கை பார்த்து விட வேண்டியதுதான் என்று நான் முடிவெடுத்தேன். 4 பக்கங்கள் மட்டுமே திருப்பலாம் என்றிருந்தவனை இந்த குர்ஆன் மேன்மேலும் படிக்க தூண்டிக்கொண்டே இருந்தது. என்னுடைய கேள்விகள் ஒவ்வொன்றாக பதிலளிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தன. நான் சொல்ல விரும்புவதெல்லாம், குர்ஆனை முழுமையாக படித்து முடிந்ததும் என் மனதில் ஏற்பட்ட அமைதி இருக்கிறதே, இது வாழ்நாள் வரை என் வாழ்வில் அனுபவிக்காதது. இறைவனின் அன்பு என்பது இதுதானோ? சில நேரங்களில் அந்த உணர்வு என் உடலையும் ஆன்மாவையும் விட்டு செல்வதற்கு 10-15 நிமிடங்கள் கூட ஆகும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் இருப்பேன். என் மனம் அமைதி அடைந்தது. அது ஒரு அற்புதமான உணர்ச்சி. அது என் வாழ்நாளில், ஏனென்றால் நான் வாழ்நாளில் கஷ்டங்களை அதிகமாக பார்த்தவன். அந்த அற்புதமான மன அமைதி எனக்கு பதில் அளித்து விட்டது. இறைவன் ஒருவன் இருக்கின்றான், இது இறைவேதம் என்று குர்ஆனை ஓதும்போது பலமுறை நான் கண் கலங்கி இருக்கின்றேன். அன்பு என்றால் என்ன என்று புரிய வைத்தது இந்த குர்ஆன் தான். பலரும் என்னிடம் கேட்பார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் உங்கள் வாழ்வில் அப்படி என்ன பெரிய திருப்பம் ஏற்பட்டு விட்டது என்று. அப்பொழுது நான் அவர்களுக்கு பதில் சொல்வேன், நான் இப்பொழுது சக மனிதர்களை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்திருக்கிறேன். இதுதான் இஸ்லாம் எனக்கு கற்றுத்தந்த முதல் பாடம் என்று நான் அவர்களிடம் சொல்வேன். தற்போது மனைவி, 3 குழந்தைகள் என்று ஒரு நிறைவான வாழ்வை எனக்கு இறைவன் அளித்திருக்கின்றான். இஸ்லாத்தை ஏற்ற புதிதில் விடியற்காலை தொழுகைக்கும் மாலை நேர தொழுகைக்கும் பள்ளியில் சென்று நான் தொழுது வருவேன். குர்ஆன் ஓதப்படுவது என்பது மிக ஒரு அழகான உணர்வு. ஒருமுறை ஒருவர் என்னிடம் கேட்டார், டாக்டர் லேங், உங்களுக்கு அரபி புரிகிறதா என்று கேட்டார். நான் சொன்னேன், ஒரு குழந்தை தன் தாயை எதிர்கொள்கிறதே அது போலதான் என்று. வாழ்வின் அர்த்தங்களை தேடிக்கொண்டிருப்போருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் ஒன்றுதான், நீங்கள் தேடுவதை தொடருங்கள், நிறுத்தாதீர்கள். ஆனால் நேர்மையாய் திறந்த மனதுடன் தேடுங்கள். உங்களை என் மார்க்கத்தை ஏற்கச் சொல்லி நான் கட்டாயப்படுத்தி நான் என்னுடைய மார்க்கத்தை விற்க விரும்பவில்லை. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அந்த உரிமையை இறைவன் வழங்கவில்லை. எடுத்து சொல்வது மட்டும்தான் எங்கள் கடமை. உங்களை நேர்வழியில் செலுத்துவதெல்லாம் இறைவனுடைய நாட்டம். ஆதலால் அந்த தேடுதலை நீங்கள் தொடருங்கள். இதுதானே குர்ஆனின் பலம். ஒருவர் மிக தீவிரமாய் இருக்கக்கூடிய ஒரு கொள்கையை உடைத்தெறிய வைப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் குர்ஆன் அதனை எளிதாக, நேர்த்தியாக, அழகாக செய்து முடித்துவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். நாத்திகர்களுக்கு முஸ்லிம்களாகிய நாங்கள் விடுப்பதெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். நீங்கள் நன்கு சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். அதனால் தயவு செய்து நன்றாக கூர்ந்து ஆழமாக சிந்தியுங்கள். உங்களுடைய வட்டங்களை விட்டு நீங்கள் வெளியே வந்து சிந்தியுங்கள். ஒரு நேர்கோட்டை வரையும் போது அதை அருகில் இருந்து பார்க்கும்போது நேராகத்தான் தெரியும். தூரத்தில் இருந்து பார்த்தால்தான் அதனுடைய உண்மை புரியும். அதுபோல நீங்கள் உங்கள் வட்டங்களை விட்டு வெளியே வந்து சிந்தியுங்கள் என்று அவர் கூறுகிறார். இன்னும் அவரை பற்றிய தகவல்களை அறிய த சோர்சஸ், கூகுள், விக்கிபீடியா வலைப்பக்கம், யூடியூப், இன்னும் இஸ்லாமிய சேனல்கள் பல இருக்கின்றன. இதில் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அன்புக்கினியவர்களே, ஒரு பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அதிலே மிகவும் புகழ் வாய்ந்த புத்தகங்கள். ஏனென்றால் அமெரிக்காவில் உள்ள கன்சாஸ் பல்கலைக்கழகம் என்பது மிக நம்பர் 1 பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். அதிலே இவர் பேராசிரியராக கணிதத்துறையிலே இருந்தவர். ஒரு மாணவர் அவரிடம் இந்த குர்ஆனையும் புத்தகத்தையும் வழங்கிய போது அதனால் தூண்டப்பட்டு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். லூசிங் மை ரிலீஜியன், ஏ கால் ஃபார் ஹெல்ப் என்ற அந்த புத்தகம் மிகவும் பிரபலமானது. இன்னும் இன்றைக்கு அமெரிக்க மக்களிடத்திலே இஸ்லாத்தை குறித்து நீண்ட பிரச்சாரங்களை இவர் செய்து கொண்டு வருகிறார். இன்னும் அழகான முறையில் ஓதுவதற்காக கற்றுக்கொண்டு வருகிறார். ஈவன் ஏஞ்சல்ஸ் ஆஸ்க் என்ற புத்தகம் மிகவும் பிரபலமானது. ஆகவே இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் இஸ்லாம் தன்னகத்தே ஈர்த்து விடுகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். அடுத்ததாக அவர் எழுதிய புத்தகம் த பர்பஸ் ஆஃப் லைஃப். இவையெல்லாம் அமேசான் போன்ற நிறுவனங்களில் கிடைக்கின்றன. ஸ்ட்ரகிளிங் டு சரண்டர்,
இவையெல்லாம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களில் உங்களுக்கு கிடைக்கின்றன. நீங்கள் அதையும் வாங்கி பார்க்கலாம், அல்லது வலைத்தளங்களிலே இவற்றை பற்றி பார்க்கலாம். ஆகவே எப்பேற்பட்ட மக்களை எல்லாம் இந்த இஸ்லாம் தன்னகத்தை ஈர்த்து விடுகிறது என்பதை நீங்கள் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இஸ்லாம் என்றாலே நன்றாக சாப்பிடுவது, பிரியாணி செய்து சாப்பிடுவது, அல்லது பல திருமணங்களை செய்து கொள்வது, தீவிரவாதம் செய்வது, அல்லது ஒரு மந்திர புத்தகத்தை எடுத்து ஓதுவது என்றுதான் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட மேதைகள் இந்த மந்திர புத்தகத்தை படித்தா இஸ்லாத்துக்கு வருவார்கள்? நீங்கள் யோசிக்க வேண்டாமா? ஆகவே இது ஒரு மந்திர புத்தகம் அல்ல, இது ஒரு மந்திரமும் அல்ல, தந்திரமும் அல்ல. அப்படி இது ஒரு மந்திர புத்தகமாக இருந்தால் ட்ரம்பையும் மோடியையும் முஸ்லிம்கள் வசியம் செய்து அந்த இடத்திலே முஸ்லிம்கள் ஆட்சியாளர்களாக இருப்பார்களே. நீங்கள் யோசிக்க வேண்டாமா? ஆகவே இதில் மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை. இது ஒரு வாழ்வியலுக்கான ஒரு வழிகாட்டி, ஒரு வாழ்க்கை நெறி. இது மத மாற்றம் அல்ல, இது ஒரு மனமாற்றம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேதம். உங்களுடைய உள்ளங்களுக்கு மருந்து என்று இறைவன் அதனை கூறுகின்றான். அதனால்தான் நீங்கள் பார்க்கலாம், தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லக்கூடியவனும் இஸ்லாத்தில் இருப்பான், உயர் சாதி வகுப்பு என்று சொல்லக்கூடியவர்களும் இஸ்லாத்தில் இருப்பார்கள், உலகத்தையே ஆளுவோம் என்று சொல்லக்கூடிய வெள்ளையனும் இருப்பான், நிறத்தால் வெறுத்து ஒதுக்கக்கூடிய கருப்பனும் இருப்பான். எல்லோரும் ஓரணியில் தோளோடு தோள் சேர்ந்து நீங்கள் தொழுவதை பார்க்கலாம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள். இறைவனுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்ற அந்த கருத்தை ஆணித்தரமாக அது மனதில் மனிதனுடைய உள்ளத்தில் மிக ஆணித்தரமாக அது பதிய வைத்திருக்கிறது. இதனை நீங்கள் இஸ்லாத்தில் மட்டும்தான் காண முடியும். மனித உள்ளத்தில் உள்ள இனவெறி, நிறவெறி, ஜாதி வெறி அனைத்தையும் வேரோடு அது பிடுங்கி மனதிலிருந்து அது வெளியே எடுத்து விடுகிறது. ஆகவே அன்பான சகோதரர்களே, நீங்கள் இந்த இஸ்லாத்தை குறித்து சிந்தியுங்கள். இந்த குரானை, இறைவனுடைய வசனத்தை நீங்கள் ஆழ்ந்து படியுங்கள். இறைவன் உங்களை அமைதி பெறுவதற்காக, உங்களுக்கு ஏற்படுகின்ற மன கஷ்டங்களையும் உங்களை அழுத்தி கொண்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. ஆகவே இறைவன் உங்களை அன்போடு அழைக்கின்றான், நாங்களும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள், இறைநெறியோடு வாழுங்கள், அமைதி பெறுங்கள். வாசி, யோசி, விசுவாசி என்று கடைசியாக நான் உங்களிடம் சொல்லிக்கொண்டு, படியுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள், உங்களை படைத்தவனை நோக்கி திரும்புங்கள் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வஸ்ஸலாம்.